வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். இன்னைக்கு உடலை பற்றிய ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து நாம காயகல்ப பயிற்சிகள்ல சொல்லும் போது சொல்லிட்டே வருவோம். அது மட்டும் இல்லை, உடலை பராமரிக்கிறது இந்த வாழ்க்கைக்கு உடலே பிரதானம். உடல் தான் வாகனம். இந்த உயிர் தங்கி இருக்கிற ஒரு வாகனம். இந்த உடல் அழிந்து போகுது, இந்த உடல்ல இருக்கிற சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுதலை பெற்று மரணத்தை நோக்கி போயிடுறீங்க. இது ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருந்த வாழ்வை சுகிக்கிறதுக்கு இந்த உடல் ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க சித்தர் மரபுல பாத்தீங்கன்னா உடலை பிரதானப்படுத்தி தான் செயல்பாடு பேசியிருக்கோம். இப்ப திருமூலர் எல்லாத்துக்கும் தலையில மேல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, உடம்பார் அழிவர் உயிரார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அவருக்கு உடல்ல நோய் இருந்தா, உடல்ல வலி இருந்தா, உங்களுக்கே காலில் முட்டியில வலிக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு முள்ளே குத்திருச்சு பாதத்துல, நம்மளுக்கு வேற கவனம் போகாது. அப்படியேதான் எப்படி ஒரு பல்லுக்குள்ள ஒரு ஏதாவது மாட்டிக்கிட்டா தொலாவிட்டே இருக்கோம், அந்த மாதிரி கவனம் வேற எங்கேயுமே போகாமல் முழுக்க 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 இதே சிந்தனையிலே இருக்கும். அப்ப உடலை பராமரிக்கிறது, உடல்ல இருக்கிற ஓட்டங்களை சரி செய்வது, உடலுக்கான ஒரு உடற்பயிற்சி செய்வது மிக 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 அவசியம் இந்த வாழ்க்கைக்கு. நீங்க உடலை விடுத்து, உடலை நைந்து போக செய்து, உடலை சிதைத்து அதிக உடல் உழைப்பினாலேயோ இல்லை அதிக உடலை அலட்சியம் பண்றதுனாலயோ நோய் கட்டாயம் வருது, துன்பம் வருகிறது. நீங்க எல்லா துன்பமும் இந்த உடலுக்கு தான். உடல் மனதினாலையும் துன்பப்படுது, உடல்னாலையும் துன்பப்படுது. உங்க மனம் அவ்வளோ பிரச்சனைகளை அள்ளி போட்டு விஷயத்த குறைஞ்சிக்கிட்டு கிடக்கும் போது உடல் தான் துன்பம் அடைகிறது, அங்கங்க வழியாக வருகிறது, இறுக்கமா வருது. அப்போ உடல் பராமரிப்பு என்பது மிக அவசியம். இந்த உடலை பராமரிக்கிறது, உடலை பாதுகாக்கிறது, உடல் சார்ந்த அறிவை பெறுவது, உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது. எப்படி உடல் வளருது அப்படின்னா உணவுனாலதான். அப்ப உணவை சரியா பண்ணிக்கணும். உடலுக்கு ஒரு ஓய்வு தேவை, அப்ப உறக்கத்தை சரியா கொடுக்கணும். இப்ப உணவுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் துன்பப்படுது அப்படின்னா, இந்த ஒரு நுரையீரல் பிரச்சனை வருது, இறைப்பை பிரச்சனை வருது, கிட்னி பிரச்சனை வருது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று காற்றோட்டம் சரியில்லாம, இல்லை ரத்த ஓட்டம் சரியில்லாம, இல்லை அப்படின்னா உடல் சூடு பராமரிப்பு சரியில்லாம. சரியா ஒரு 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 உடற்பயிற்சி செய்வதில் நீங்க கவனம் செலுத்தணும். அது ஓகம்னு தமிழ்ல ஓகம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகம் அப்படிங்கிறது ஆசனம், தியானம், மனதிற்கு தியானம், ஆசனங்கள், உடற்பயிற்சிகள், இதெல்லாம் உடலுக்கு. உடல் நல்லா இருந்தாதான் மனம் நல்லா இருக்கும், உடல் நல்லா இருந்தாதான் உயிர் நல்லா இருக்கும், உடல் நல்லா இருந்தாதான் வாழ்க்கையை நல்லா கொண்டு போக முடியும். அப்போ எப்படி ஹெல்த் தான் இஸ் அ மேஜர் வெல்த் அப்படின்னு ஆங்கிலத்துல பழமொழி சொல்றாங்களோ, இட் லாஸ் வெல்த்னா வி கேன் ஜென்ரேட். நம்மளால என்ன பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய சொத்துக்களோ நிலங்களோ பணங்களோ போனாலும் மீட் எடுத்துக்கலாம். ஆனா உடல் ஹெல்த் இஸ் லாஸ்ட்னா எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். உங்களோட உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது என்றால் எல்லாமே பாதிக்கப்பட்டு, உடல் தானே தன் உடல் நிலையை சரி செய்து கொள்கிற வல்லமையும் பெற்றிருக்காது. உறுதுணையாக உடல் எக்ஸசைஸ் தான். அப்ப நல்ல கால்கள் பலம் பெறணும்னா நடைபயிற்சி செய்யணும். கால்கள் பலம் பெறுவதற்கான சில வேலைப்பாடுகள் செய்யணும். கைகளை உயர்த்தி மேல இறக்கி இந்த ரத்த ஓட்டம் பண்றது, கைகள் அசைக்கிறது, உடல் உள்ளுறுப்புகளை அசைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நிதானப்படுத்தி செய்து பார்க்கலாம். அதற்கு என்னோட அறிவுரைப்படி, நான் செய்து பழகியபடி மிக மிக கடினமான ஆசனங்களை தவிர்த்து
வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்ற வாழ்க வளமுடன் என்ற அந்த மனவளக்கலை மன்றங்கள்ல ஒரு சிறந்த உடற்பயிற்சி சொல்லித்தரப்படுகிறது. மிக எளிமையானது. 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் செய்யலாம், செய்து பழகலாம், எளிமையா வீட்டுல செய்துக்கலாம். அது இன்னமும் நீங்க எதுவும்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. சாமியார போறோம், அதை பண்றோம், இதை பண்றோம்லாம். உடலை பராமரிக்கிறதுக்கு, உடல் அறிவு பெறுகிறதுக்கு, உடல் அறிவை, உடல் உழைப்பை சரியாக நிர்வகிக்கிறதுக்கு, உடல் தேய்மானம் அடைந்தால் அதை மீட்டெடுப்பதற்கு, உடல் அதிக உழைப்பினால ஏதாவது துன்பப்பட்டால் அதை மீட்டெடுப்பதற்கு, உடல் நோயிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு இந்த உடற்பயிற்சி மிக அவசியமாக படுகிறது. அதை நான் தொடர்ந்து செய்து பழகிறேன். அந்த பயிற்சியை நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல கண்ணையா கூட செய்தார். அதை என்னால நல்லா சொல்ல முடியும் அழுத்தமாக. பல நபர்கள் அந்த பயிற்சியை செய்திருக்காங்க. அதுல ஒன்றும் இதெல்லாம் வேறுபாடெல்லாம் இல்லை. அது இது யோகம் அந்த மாதிரி இதுக்கு கொண்டு போயிருவாங்க சாமி. இதுன்னு உடலை பராமரிக்கிறதுக்கான எக்ஸசைஸ் வேறு வகையானதை நீங்க செய்து பழகலாம். இதுதான் இல்லை, இது எனக்கு பெஸ்ட். என்ன அனுபவத்துல இது பெஸ்ட். நன்றி.